ஸோ வைட்டாலிட்டி பிளாஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாண்டோட பேசிக் T20 லீக். சரிங்களா? சோ நம்ம இங்க எப்படி வந்து சையத் முஸ்தாக் அலி டிராஃபி பாக்குறோமோ அதே மாதிரி அங்க இங்கிலாந்துக்கு ஆக்சுவலி அதான் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் T20 லீக்ஸ். நம்ம சையத் முஸ்தாக் அலிலாம் பாத்தீங்கன்னா 2005-6 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் இது வந்து 2003 ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதை பார்த்தா வந்து நிறைய இன்ஸ்பைரேஷன் வந்து ஃபியூச்சர்ல வந்து ICL, IPL, பிக் பேஷ் இதெல்லாம் வந்து இதை இன்ஸ்பயர் ஆகி எடுத்ததுதான். ஏன்னா 2003 வந்து கிராண்ட் சக்சஸ் இந்த லீக். சோ இவங்களுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 2 குரூப்பா பிரிச்சிருப்பாங்க, நார்த் சவுத் அப்படின்ட்டு. டோட்டலா 18 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 9 டீம் வந்து நார்த்ல, 9 டீம் வந்து சவுத்ல. இதுதான் வந்து இவங்களுடைய ஸ்ட்ரக்சர். 18 டீம்ஸ் அண்ட் அவங்க ஊர்ல 18 கவுண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டேட்னு சொல்லுவோம், அவங்க வந்து கவுண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கவுண்டிஸ் பத்தி செப்பரேட்டா போறதுக்கு முன்னாடி இந்த லீகோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துறேன். இந்த லீக் வந்து ஒரு ரூல் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க. என்னன்னா இங்க நோ பாலுக்கு வந்து 2 ரன். சோ இந்த மாதிரி சொல்றேன், லைக் வந்து நோ பாலுக்கு 2 ரன் அப்படின்றப்ப அந்த டைனாமிக்ஸே மாறும். நிறைய மேட்ச் நான் வந்து இங்கிலாந்து எப்பவுமே வந்து ஃபார்மேட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்ல வந்து விளையாடிட்டே இருப்பாங்க. 100ன்னு சொல்லிட்டு ஒரு லீக் இருக்கு, அது வேற லீக். அது மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து ஃபார்மேட்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க. ஆமா, கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது அவங்க தானே. அதனால வந்து நான் இஷ்டத்துக்கு மாத்த வேண்டாம், நீ யாரா சாலா அப்படின்னு கேட்பானுங்க போல. சோ 100மே ஒரு நல்ல லீகுங்க, அது எனக்கு பிடிக்கும். நம்ம 100 பத்தி வரப்போ அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே, கமிங் பேக் டு வைட்டாலிட்டி பிளாஸ்ட். ஸோ எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா இந்த லீக் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? நான் வந்து சையத் முஸ்தாக் அலி டிராஃபியை விட நான் அதிகமா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட் தான் வந்து வைட்டாலிட்டி பிளாஸ்ட் தான். ஏன்னா இவங்களோட ஸ்ட்ரீமிங் குவாலிட்டி நம்ம வந்து முன்னாடி வீக்லி பிளேல பார்த்தோம். இவங்களுடைய ஒவ்வொரு கவுண்டிக்குமே வந்து யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு யூடியூப் சேனல்லுமே சும்மா ஏரோதானோலாம் இருக்காது. மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு மேட்ச் நீங்க IPL பாக்குறப்ப எப்படி இருக்கும், ஸ்கோர் கார்டு, கமெண்ட்ரி எல்லாமே இருக்கும். செமையான கிராபிக்ஸோட சூப்பரா இருக்கும். எனக்கு அதனாலேயே வந்து இந்த லீக் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது இந்த லீக்ல ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு கவுண்டி லீக் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம டொமஸ்டிக் நீங்க SML எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் டீம்னா இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் தான் ஆடுவாங்க. அங்க வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் அலோடே கிடையாது. அப்படியே தான் அந்த நம்ம பிரான்சைஸ்னு சொல்லுவோம், IPL சொல்லுவோம் இல்லையா? இங்க அப்படிலாம் கிடையாது. இங்க டொமஸ்டிக் லீகா அது இருந்தாலுமே இங்க வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் ஒரு டீமுக்கு 2 பிளேயர் வந்து அலோவ் பண்ணுவாங்க.